ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸ் பண்ணின ஹீரோயின் ரீசெண்டாக ஒரு பதிவு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வித்யா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வள்ளி அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அபியும் நானும் அப்படிங்கிற சீரியல்லையும் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக மலையாளம் சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா ரீசெண்டாக இவங்க ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்து தவறான ஒரு புரிதலை வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய சோஷியல் மீடியாஸ் அண்ட் யூடியூப்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விட்டுட்ருக்காங்க. என்னென்னா, போட்டிருக்காங்க இல்லையா, இந்த காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட வயிறில் வந்து கை வச்சிருக்க மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்கை பார்த்துட்டு அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லேயுமே நானுமே பார்த்தேன், ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க வந்து அஃபிஷியலான ஒரு பதிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹே எவ்ரி ஒன், தேர் இஸ் சம் ஃபேக் நியூஸ் கோயிங் அரவுண்ட் about my pregnancy with one of recent photography in Instagram. Just to clarify, it's completely untrue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நானுமே அந்த பிக் வந்து பார்த்தேன். என்னென்னா, அவங்க வந்து வயிறில் மட்டும் கை வச்சுருக்காங்க தான். ஆனால் அந்த ஃபோட்டோவில் வந்து போஸ்ட்டில் வந்து எந்த ஒரு கேப்ஷனும் கொடுக்கல, எம்டியாக தான் இருந்துச்சு. அதை வச்சு இவங்களாவே வந்து கன்சீவாக இருக்கிறதா நினச்சிட்டு ஒரு சில சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. வித்யா கன்சீவாலாம் இல்லையாம், இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு அவங்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குழப்பத்துக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன்.